ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ ஃபேண்ட், பத்தியாலா ஃபேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். அச்சு ஊடகங்கள் உரிய அனுமதியின்றி எந்த விளம்பரங்களையும் வெளியிடக்கூடாது. புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி அதிரடி அறிவிப்பு. புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பின் எதிரொலி. சிகப்பு, மஞ்சள் நிற தர்பூசணி பழங்கள் அதிக அளவில் விற்பனை. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களின் பெயர் வெளியீடு. உப்பளம் தொகுதியில் 6வது முறையாக அன்பழகன் களமிறங்குகிறார். ஓட்டுக்கு பணம் பெற்றால் ஊர் சார்பில் கடும் நடவடிக்கை எடுக்க முடிவு. காரைக்கால் அருகே கிராம மக்கள் வைத்துள்ள எச்சரிக்கை பேனரால் பரபரப்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் அச்சு ஊடகங்களில் வெளியிடப்படும் விளம்பரங்கள் அனைத்தும் சான்றளிப்பு குழுவிடம் அனுமதி பெற்ற பிறகே வெளியிட வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். முந்தைய தேர்தல்களின் போது மற்றவர்கள் மனதை புண்படுத்தும் மற்றும் தவறாக வழிநடத்தும் விளம்பரங்கள் அச்சு ஊடகங்களில் வெளியிடப்படுவதாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. தேர்தல் நடைமுறையின் இறுதி நாட்களில் வெளியிடப்படும் இத்தகைய விளம்பரங்கள் மொத்த தேர்தல் நடைமுறையையும் பாழ்படுத்தும் தன்மை உடையவனாக இருக்கின்றன. கடைசி நேரங்களில் வெளியிடப்படும் இத்தகைய விளம்பரங்களின் மூலம் பாதிக்கப்படும் கட்சிகள், வேட்பாளர்களுக்கு இது குறித்து விளக்கம் அளிக்கவோ அல்லது மறுப்பு தெரிவிக்கவோ வாய்ப்பு கிடைப்பதில்லை. இத்தகைய நிகழ்வுகள் மீண்டும் நடைபெறா வண்ணம் தடுக்கும் வகையிலும் இத்தகைய புண்படுத்தும், தவறாக வழிநடத்தும், வெறுப்பை தூண்டும் விளம்பரங்களால் அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழாமல் தடுக்கும் பொருட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு அரசியல் கட்சியோ அல்லது வேட்பாளரோ அல்லது ஒரு அமைப்போ அல்லது தனிநபரோ தேர்தல் நாள் மற்றும் அதற்கு முந்தைய நாளில் மாநில, மாவட்ட அளவில் இதற்கென அமைக்கப்பட்டுள்ள ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுக்களிடம் உரிய சான்றிதழ் பெறாமல் எவ்விதமான விளம்பரத்தையும் அச்சு ஊடகங்களில் வெளியிடக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை 8 ஏப்ரல் 2026 மற்றும் 9 ஏப்ரல் 2026 ஆகிய இரு தேதிகளில் வெளியிடப்படும் அரசியல், தேர்தல் சார்புடைய விளம்பரங்கள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுக்களிடம் முன் சான்றளிப்பு பெற்ற பிறகு வெளியிடப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற தர்பூசணி பழங்களின் வரத்து அதிகரித்து விற்பனை சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. கோடை காலம் வந்தாலே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும். அதுவும் நண்பகல் வேளையில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக இருப்பதால் குளிர்ச்சியான பானங்களை நோக்கி மக்கள் படையெடுத்து செல்வது வழக்கம். அந்த வகையில் தர்பூசணி, கிர்னி பழம் உள்ளிட்ட பழங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படும். அந்த வகையில் புதுச்சேரி நகரம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தர்பூசணிகள் மலை போல் குவிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. அதிலும் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள சுதேசி மில் வளாகத்திற்கு வெளியே தர்பூசணிகள் அதிக அளவில் குவிக்கப்பட்டு விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. எப்போதுமே கிடைக்கும் சிவப்பு நிற தர்பூசணிகள் மட்டுமல்லாமல் தற்போது புதிதாக மஞ்சள் நிறத்திலும் தர்பூசணி கிடைப்பது அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. சாதாரண தர்பூசணி கிலோ 25 ரூபாய்க்கும், மஞ்சள் நிற தர்பூசணி கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. இதனை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்ட 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உப்பளம், உருளையன்பேட்டை ஆகிய 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. நிலையில் உப்பளம் தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் போட்டியிட உள்ளார். இதற்காக திங்கட்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இந்த தொகுதியில் கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் முறையாக போட்டியிட்டு அன்பழகன் வெற்றி பெற்றார். தொடர்ந்து 2006, 2011, 2016 என 4 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றார்.
தற்போது 6வது முறையாக மீண்டும் உப்பளம் தொகுதியில் அன்பழகன் களமிறங்குவது குறிப்பிடத்தக்கது. உருளையன்பேட்டை தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில கழக முன்னாள் துணை செயலாளர் காந்தி போட்டியிடுவார் என கட்சி தலைமையகம் அறிவித்துள்ளது. காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு கிராமத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது என எச்சரிக்கை பேனர் வைத்துள்ளது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. நிலையில் தேர்தல் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடப்பதை உறுதி செய்யும் வகையில் காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு கிராம மக்கள் ஒரு அதிரடி முடிவை எடுத்துள்ளனர். இதுகுறித்து அக்கிராம பஞ்சாயத்துதாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து வைத்துள்ள எச்சரிக்கை பேனரில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எவரும் வாக்காளர்களுக்கு பணமோ அல்லது இதர பொருட்களோ வழங்கக்கூடாது என்றும், அதேபோல் வாக்காளர்களும் அத்தகைய எதையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மீறி பணம் அல்லது பொருட்களை கொடுப்பவர்களும் வாங்குபவர்களும் கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது ஊர் சார்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. எங்கள் ஓட்டு விற்பனைக்கல்ல என்பதை உரக்கச் சொல்லும் விதமாக வாழ்வாதாரத்திற்கான திட்டங்களை முன்னெடுக்குமாறு வேட்பாளர்களுக்கு அக்கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் வேட்பாளர்களை புறக்கணிப்போம் என்றும், லஞ்சம் பெறுவதும் கொடுப்பதும் குற்றமே என்பதையும் சுட்டிக்காட்டி வைக்கப்பட்டுள்ள இந்த அறிவிப்பு பலகை தற்போது காரைக்காலில் பெரும் வரவேற்பையும் கவனத்தையும் பெற்றுள்ளது. பாராளுமன்ற தேர்தல் வந்தப்பையும் யாரும் ஊரில் காசு வாங்கக்கூடாது, பொருள் வாங்கக்கூடாது, அந்த நடவடிக்கை எடுத்து வச்சுருந்தோம். அதே பின்பற்றி இப்போ சட்டமன்ற தேர்தலையும் ஊரில் யாரும் பணம் வாங்கக்கூடாது, பொருளும் ஓட்டுக்கு பொருள் கொடுக்கக்கூடாது. ஓட்டு விற்பனைக்கு அல்ல. எங்களோட ஓட்டு சுயமாக அவங்களோட விருப்பப்படி ஓட்டளிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடோட நாங்கள் வச்சுருக்கோம். ஊருக்கு என்ன தேவையோ நடைமுறையில் உள்ளவங்க வர்றவங்க ஊருக்கு நன்மை செஞ்சால் போதும். மீறி வாங்கினா ஊரோட கட்டுப்பாடு என்னவோ அதை நாங்கள் பயன்படுத்துவோம். ஊரில் கடுமையான நடவடிக்கை எடுப்போம். என் பேர் ராஜி, கிளிஞ்சல்மேடு பஞ்சாயத்தார். கிளிஞ்சல்மேடு செட்டியார் கிராமத்தில் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது, பணமும் கொடுக்கக்கூடாது, அது மாதிரி ஒரு கட்டுப்பாடோடு இருக்கோம். நாங்கள் இனி வர்ற தேர்தலில் எந்த தேர்தல் வந்தாலும் இதே கட்டுப்பாடு எங்கள் ஊரில் நீடிக்கும். ஓட்டுக்கு பணம் வாங்கவும் கொடுக்கவும் தெரிஞ்சால் அவங்க மேலே எங்கள் கிராமம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது முதல் பிரச்சாரத்தை ஈசானிய மூலையாக கருதப்படும் ஏனாமிலிருந்து தொடங்கியுள்ளார். சட்டசபை தேர்தலில் புதுச்சேரியில் முதல் கட்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் உடன்பாடு ஏற்பட்டு டெல்லிக்கு செல்லாமலே 16 சீட்டு பங்கீட்டை என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி சாமர்த்தியமாக முடித்தார். அது மட்டுமின்றி புதுச்சேரி மாநிலத்தின் வடகிழக்கில் உள்ள ஈசானிய மூலையாக கருதப்படும் ஏனாமில் கடந்த 16ஆம் தேதி தனது கட்சியின் முதல் வேட்பாளராக மல்லாடி கிருஷ்ணராவை அறிவித்தார். அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட அவர் அனுமதி கொடுத்த 8 வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்தனர். இன்னும் 7 வேட்பாளர்கள் முதலமைச்சர் அனுமதிக்காக மனு தாக்கல் செய்யாமல் காத்திருக்கின்றனர். மனு தாக்கலுக்கு இறுதி நாளான திங்கட்கிழமை இவர்களும் மனு தாக்கல் செய்வார்கள் என கூறப்படுகிறது. இதில் புதிய வேட்பாளர்கள் பெயர்களும் அடங்கும் என தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து 24ஆம் தேதி நடக்கும் மனு பரிசீலனை முடிந்து 26ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவித்ததும் 27ஆம் தேதி மாலை முதல் முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியிடும் தட்டாஞ்சாவடி தொகுதியில் உள்ள சனிமூலையில் இருந்து தனது முதல் தேர்தல் பிரச்சாரத்தை கூட்டணி கட்சியினருடன் தொடங்குகிறார். முதல் கட்டமாக தனது கட்சி வேட்பாளர்கள் தொகுதிகளில் பிரச்சாரம் செய்யும் முதலமைச்சர் ரங்கசாமி அதன் பின்னர் கூட்டணி கட்சியினர் தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய உள்ளார். முதலமைச்சரின் பிரச்சாரத்திற்காக அவரின் ராசி எண்ணாக கருதப்படும் 2349 என்ற எண்ணில் புதிய ஜீப் வாங்கப்பட்டு அதனை பிரச்சார வாகனமாக மாற்றும் பணி நடந்து வருகிறது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் பகுதியில் சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் களமிறங்கும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக சார்பில் வேட்பாளர்கள் சில தொகுதிகளில் மனு தாக்கல் செய்துள்ளனர். அந்த வகையில் உப்பளம் தொகுதியில் மீண்டும் போட்டியிட சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு அப்பகுதியில் பொதுமக்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மீண்டும் நீங்கள்தான் வெற்றி பெறுவீர்கள் என்றும் வெற்றி வேட்பாளர் வாழ்க என கோஷங்கள் முழங்க சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியை அப்பகுதி மக்கள் சிறப்பாக வரவேற்றனர். பிள்ளைத்தோட்டம் பெரியாண்டவர் கோவிலில் மண்டலாபிஷேகத்தின் நிறைவு நாளில் நடைபெற்ற 108 சங்காபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரியாண்டவர், ஸ்ரீ குட்டியாண்டவர், முனீஸ்வரர், அமைச்சாரம்மன் மற்றும் அங்காளம்மன் திருக்கோவில்களில் மண்டலாபிஷேகத்தை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் மற்றும் நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது.
இந்த ஆலயத்தில் 48 நாட்கள் நடைபெற்ற மண்டல பூஜைகளின் நிறைவாக ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. காலை விநாயகர் பூஜை, புண்ணியாவாசனம், கலச பூஜை உள்ளிட்ட வழிபாடுகள் நடைபெற்ற பின்னர் 108 சங்காபிஷேகம் மிகுந்த பக்தி உணர்வுடன் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இத்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவின் நிறைவில் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸில் உள்ள தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்ட 30 பேரில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் 10 பேரும், பாரதிய ஜனதா கட்சியில் 6 பேரும் வெற்றி பெற்றனர். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டனர். நிலையில் நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலில் இதே கூட்டணி தொடர்கிறது. அதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 16 இடங்களும், பாரதிய ஜனதா கட்சிக்கு 10 இடங்களும், லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 2 இடங்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 16 தொகுதிகளில் இதுவரை 8 பேர் 9 தொகுதிகளுக்கு மனு தாக்கல் செய்துள்ளனர். அவர்களில் 4 பேர் மட்டுமே தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவர். மற்ற 4 பேரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவர். தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்களான லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், ஏகேடி ஆறுமுகம், கேஎஸ்பி ரமேஷ், லட்சுமிகாந்தன், பாஸ்கரன் ஆகியோருக்கு வருகின்ற தேர்தலில் இடம் கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதேபோல் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 10 தொகுதிகளில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் உட்பட 6 பேர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 இடம் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளைஞர்கள் பல்வேறு அரசியல் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாநில தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இணைப்பு நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் வெங்கடாஜலபதி மற்றும் சதீஷ் ஆகியோரின் ஏற்பாட்டில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர், குமரன் நகரை சேர்ந்த ரூபன், ரீகன் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சியில் இருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். இந்நிகழ்வில் மாநில துணைத் தலைவர் ரத்னவேல், அனைத்து பிரிவுகளின் பொறுப்பாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, தேர்தல் மேலாண்மை குழு இணை அமைப்பாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வோம் என அவர்கள் உறுதியேற்றனர். புதுச்சேரியில் 3வது அணியாக உருவெடுத்து வரும் RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தில் மேலும் வலு சேர்க்கும் விதமாக அகில இந்திய நெட்வொர்க் நலச்சங்கம் இணைந்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற மக்கள் விரோத ஆட்சியால் மக்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களை அகற்றி ஜனநாயக ரீதியான நேர்மையான மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க RLV மக்கள் முன்னேற்ற கழகம் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்களுக்கான ஆட்சியை உருவாக்க விரும்பும் கட்சிகளுடன் இணைந்து செயல்பட எண்ணி புதுவையில் RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் 3வது அணி உருவாக்கப்பட்டு அதில் அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சி, அகில இந்திய மஜ்லிஸ் முஸ்லிம் கட்சி மற்றும் சமூக இயக்கங்களுடன் சேர்ந்து கூட்டணி அமைத்துள்ளது. இந்த அணியை மேலும் வலு சேர்க்கும் வகையில் அகில இந்திய நெட்வொர்க் நலச்சங்க தலைவர் மனோகர் தனது நிர்வாகிகள் 25 பேருடன் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் RL வெங்கட்ராமன் அவர்களை நேரில் சந்தித்து மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் மக்கள் விரோத மோசடிகளை தடுத்து மக்கள் நலன் பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த தேர்தலில் கூட்டணியில் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்து ஆதரவு கடிதம் கொடுத்து உறுதியளித்தனர். RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அறிவிக்கப்பட்டுள்ள 3வது அணியின் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்ய RLV மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சியினர் முழு ஒத்துழைப்பு கொடுத்து உதவும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுவதாக RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் RL வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,380 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,470 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.